வெகு தொலைவில் புனிதமான கந்தை நதி மெதுவாக ஓடும் ஒரு நிலத்தில் துக்கம் மற்றும் பக்தியின் ஒரு பெரிய கதை வரிப்பட்டது. ஞானமும் நியாயமும் கொண்ட மன்னரான ஜனமேஜா புகழ்பெற்ற துறவியும் கதை சொல்லியுமான வைஜம்பாயனனின் காலடியில் அமர்ந்தார். வைஜம்பாயனரிடம் தனது மூதாதையர்களான பாண்டவர்களின் கதையை விவரிக்க மன்னரின் ஆர்வம் தூண்டப்பட்டது. அவர்கள் தங்கள் உறவினர்களான கௌரவர்களால் ஏமாற்றப்பட்டு தோற்கடிக்கப்பட்டனர். சூரியன் மறைந்த நிலத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு ஒளியை வீசத் தொடங்கிய போது வைஜம்பாயனர் தனது கதையை தொடங்கினார். பாண்டவர்கள் அவர்களில் மூத்தவரும் புத்திசாலியுமான யுதிஷ்டிரரின் தலைமையில் தஞ்சம் தேடி ஹஸ்தினாபுரத்தை விட்டு வெளியேறினர். அவர்களுடன் அவர்களின் விசுவாசமான மனைவி திரௌபதி மற்றும் அவர்களின் அர்ப்பணிப்புள்ள ஊழியர்கள் இருந்தனர். அவர்கள் விரைவான காரில் பின்தொடர்ந்தனர். அவர்கள் புறப்பட்ட போது ஹஸ்தினாபுர குடிமக்கள் கௌரவர்கள் மீது துக்கத்துடனும் கோபத்துடனும் இருந்தனர். ஐயோ, எங்கள் குடும்பங்கள், நாங்களும் எங்கள் வீடுகளும் அனைத்தும் போய்விட்டன என்று அவர்கள் வேத்தியுடன் கூக்குரலிட்டனர். தீய துரியோதனன் சுவாலாவின் மகனின் ஆதரவுடன் கணன் மற்றும் துசாசனின் ஆதரவுடன் இந்த ராஜ்யத்தை விரும்புகிறார். குடிமக்கள் பாண்டவர்களை விட்டுவிட வேண்டாம் என்று கெஞ்சினர். ஆனால் யுதிஷ்டிரர் அவர்களின் வேண்டுகோளை மெதுவாக மறுத்த தாங்கள் போக வேண்டும் என்று அவர் கூறினார். ஆனால் எங்களுக்காக ஒரு காரியத்தை செய்யுமாறு நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் தாத்தா பீகார் மன்னர் திருதராஷ்டிரர் விதுரா மற்றும் எனது தாய் ஹஸ்தினாபுரம் நகரில் போற்றி 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 போற்றிகிற வந்தவுடன் பாண்டவர்கள் கங்கை கரையை அடைந்தனர். அங்கு ஒரு வலிமையான ஆலமரம் உயரமாக நின்றார். அவர்கள் புனித நீரில் தங்களை தூய்மைப்படுத்தி அதன் நிழலில் இரவை கழித்தனர். ஹஸ்திலபுராவிலிருந்து அவர்களை பின்தொடர்ந்த பிராமணர்களின் மென்மையான கோஷத்தால் சூழப்பட்டனர். சாயங்கால காற்று பிராமணர்களின் இனிமையான பாடல்களால் நிரம்பி வழிந்தது. அவர்கள் வேதங்களை ஓதும்போது அவர்களின் அன்னம் போன்ற குரல்கள் வானத்தை நோக்கி உயர்ந்தன. துக்கத்தால் நிறைந்த அவரது இதயம் யுதிஷ்டிரர் அவர்கள் மத்தியில் பிரகாசித்தது. சண்டைகள் மற்றும் மோதல்களால் பிளவுபட்ட உலகில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கம் இரவு செல்ல வைஜம்பாயனர் தனது கதை தொடர்ந்தார். அதை கேட்கும் அனைவரின் இதயங்களிலும் பொறிக்கப்படும் ஒரு கதை உருவாக்கினார். பாண்டவர்களின் கலை பக்தி, விசுவாசம் மற்றும் தியாகம், துன்பத்தை எதிர்கொள்ளும் அன்பு மற்றும் இரக்கத்தில் நீடித்த சக்திக்கு ஒரு சான்றாகும். சூரியன் அடிவானத்தின் மீது உதயமாகும் போது பிராமணர்களில் ஒரு குழு மன்னர் யுதிஷ்டிரர், அவரது சகோதரர்கள் மற்றும் அவர்களின் மனைவி திரௌபதி முன் நின்றது. தனது உறவினர் துரியோதனனின் துரோகத்தால் நாடுகடத்தப்பட்ட ராஜாவின் கண்கள் துக்கத்தால் நிரம்பி வழிந்தன. நமது செழிப்பையும் ராஜ்யத்தையும் கொள்ளையடித்து விட்டோம் என்று நடுங்கும் குரலில் சொன்ன மன்னன் உணவுக்காக பழங்களையும் வேர்களையும் நம்பி துக்கத்தில் ஆழமான காடுகளுக்குள் நுழைய உள்ளோம். காடு ஆபத்துக்களால் நிரம்பியுள்ளது. பிராமணர்களாகிய நீங்கள் பெரிதும் பாதிக்கப்படுவீர்கள் என்று நான் அஞ்சுகிறேன். இருப்பினும் பிராமணர்கள் பிடிவாதமாக நின்றனர். தங்கள் முகங்கள் உறுதியுடன் இருந்தன. மன்னரே, நாங்கள் உங்களை பின்பற்றுவோம் என்று அவர்கள் கூறினர். நாங்கள் எங்கள் சொந்த உணவை வழங்குவோம். உங்கள் நலனை மனதில் கொள்வோம். நாங்கள் தியானம் செய்வோம். உங்கள் நலனுக்காக பிரார்த்தனை செய்வோம். மேலும் மகிழ்ச்சியான உரையாடலுடன் உங்களை மகிழ்விப்போம். பிராமணர்களை பார்த்த மன்னன் யுதிஷ்டிரனின் கண்களில் கண்ணீர் வடிந்தது. தனது சகோதரர்கள் உளவுக்காக போராடுகிறார்கள் என்றும் அவர்கள் காட்டில் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் என்றும் அவர் வெட்கப்பட்டார். என் வீழ்ச்சி அடைந்த நிலை என்னை ஒரு நிந்தனையாளராக பார்க்க வைக்கிறது என்று அவர் கூறினார். கஷ்டத்திற்கு தகுதியற்ற என் மீது அன்புள்ள உங்கள் சொந்த உழைப்பால் சேகரிக்கப்பட்ட உணவை வேதனையுடன் வாழ்வதை நான் எப்படி பார்க்க முடியும்? அப்போதுதான் சவலகா என்ற புத்திசாலி பிராமணர் ராஜாவை அணுகினார். அவர் தனது சுய அறிவுக்கும் சங்கியா யோகா முறையின் திறமைக்கும் பெயர் பெற்றவர். ஆயிரக்கணக்கானோர் துக்கத்திற்கு காரணமாகவும் நூற்றுக்கணக்கானோர் அச்சத்திற்கு காரணமாகவும் இருப்பது அறியாமையை மூழ்கடிக்கும் என்று அவர் கூறினார்.
ஆனால் உங்களை போன்ற புத்திசாலிகள் ராஜாவே, உண்மையான அறிவுக்கு எதிரான செயல்களால் ஏமாற்றப்படுவதற்கு ஒருபோதும் பாதிக்கப்படுவதில்லை. புகழ்பெற்ற மன்னர் ஜனகனால் பேசப்பட்ட சுயத்தை கட்டுப்படுத்துவது பற்றிய பண்டைய வசனங்களை சவணகா ஓதத் தொடங்கினார். மருத்துவம் மற்றும் யோகா தியானம் மூலம் நோய்களையும் மனவேதனையையும் எவ்வாறு போக்க முடியும் என்பதை சவணகா விளக்கிய போது மன்னர் கவனமாக கேட்டார். ஆனால் எல்லா மன துக்கத்திற்கும் வேறென்ன என்று மன்னர் ஆர்வத்துடன் கண்களை விரித்தபடி கேட்டார். இது பாசம் அல்லவா? சவணகா தலையசைத்தார். பாசமே அனைத்து துயர்களுக்கும் அச்சத்திற்கும் வேகென்று அவர் கூறினார். பாசத்திலிருந்து தாழ் வசந்த நோக்கங்களும் உலக பொருட்களின் மீதான அன்பும் ஏற்படுகின்றன. இவை தீமைக்கான ஆதாரங்கள். இருப்பினும் முதலாவது இரண்டாவது விட மோசமானது. சுரணக்கா செல்வத்தின் ஆபத்துகள் மற்றும் அதனுடன் பிணைப்பை துறப்பதன் முக்கியத்துவத்தை பற்றி தொடர்ந்து பேசுகையில் மன்னர் மிகுந்த கவத்துடன் கேட்டார். செல்வம் மட்டுமே அற்பத்தன்மை மற்றும் வெறுமைக்கு வேகென்றது அவர் கூறினார். இது பெருமையையும் பயத்தையும் கவலையையும் கொண்டு வருகிறது. மேலும் மனிதர்கள் அதை வாங்குவதிலும் தக்க வைத்துக் கொள்வதிலும் எல்லையற்ற துயரங்களுக்கு ஆளாகிறார்கள். சூரியன் அதன் உச்சத்தை அடைந்த போது சவணகா தனது வார்த்தைகளை முடித்து செல்வத்தின் விரைவான இயல்பு மற்றும் மனநிறைவின் முக்கியத்துவத்தை பற்றிய புதிய பொருள்களை ராஜாவுக்கு விட்டு சென்றார். ஒரு காலத்தில் துக்கத்தால் நிரம்பியிருந்த ராஜாவின் கண்கள் இப்போது ஒரு புன்னகையுடன் பிரகாசிக்கின்றன. பசுமையான காட்டில் மரங்களுக்கு மென்மையான காற்று ரகசியங்களை கிசுகிசுத்த போது நீதிமானான மன்னன் யுதிஷ்டிரன் ஒரு குறுக்கு வழியில் நின்றான். கவலையில் அவரது இதயம் கனத்தது. அவர் தனது பூசாரி தமியாவிடம் சென்று தனது சங்கடத்தை பகிர்ந்து கொண்டார். பண்டைய வேதங்களில் தேர்ச்சி பெற்ற பாமர்கள் காட்டின் பயணத்தில் அவரை பின்தொடர்ந்து வந்தனர். ஆனால் அவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வந்தது. யுதிஷ்டிரர் அவற்றை வழங்க சிரமப்பட்டார். அசைக்க முடியாத ஞானம் கொண்ட முனிவான தமியா இரக்கமுள்ள கண்களால் யுதிஷ்டிரரை பார்த்தார். அவர் பண்டைய கோட்பாட்டை பற்றி சிந்தித்தார். பிரபஞ்சத்தை ஆட்சி செய்த தெய்வீக சக்திகளிடமிருந்து வழிகாட்டுதலை தேடினார். ஒரு கணம் சிந்தனைக்கு பிறகு தமியா யுதிஷ்டிரரின் வாழ்க்கையின் போக்கை மாற்றும் வார்த்தைகளை பேசினார். பண்டைய நாட்களில் தமியா தொடங்கினார். சூரியன் சவிதா பசியால் பாதிக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் இரக்கம் காட்டினார். ஒரு தந்தை போல அவர் தனது கதிர்களை ஊற்றினார். வடக்கு சகிவிலிருந்து தண்ணீரை எடுத்து தெற்கு சரிவில் அதை மீண்டும் பூமிக்கு கொண்டு வந்தார். தாவர உலகின் எஜமானரான சந்திரன் சூரிய வெப்பத்தை மேகங்களாக மாற்றியது. இது தாவரங்களுக்கு ஊட்டமளித்தது. இதனால் சூரியனின் ஆற்றல் அனைத்து உயிரினங்களுக்கும் உணவாக மாறியது. தம்யாவின் வார்த்தைகள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையிலான அந்த தடனத்தின் தெளிவான படத்தை வரைந்தன. காத்தவியன் வெண்யா மற்றும் தபுஷா போன்ற புகழ்பெற்ற மன்னர்கள் உயர்ந்த துறவரம் பயிற்சி செய்வதன் மூலம் தங்கள் மக்களை துன்பங்களிலிருந்து எவ்வாறு மீட்டனர் என்பதை அவர் விளக்கினார். தமியா யுதிஷ்டிரரை அவர்களில் அடிச்சுவடுகளை பின்பற்றுமாறு வலியுறுத்தினார். சூரியனின் பிரகாசத்தில் அடைக்கலம் புகுந்து பிராமணர்களை ஆதரிக்க சிக்கனங்களை பின்பற்றினார். அவரது இதயம் இப்போது உறுதியுடன் ஏந்து கொண்டிருந்த யுதிஷ்டிரர் சூரியனை வணங்க முடிவு செய்தார். அவர் தனது பக்திக்கு ஒரு நேரத்தை நிர்ணயித்து பிரமாவால் வெளிப்படுத்தப்பட்ட சூரியனின் 108 பெயர்களை நினைவு கூறுமாறு தமியாவுக்கு அறிவுறுத்தினார். இந்த பெயர்கள் அவற்றை ஓதுபவர்களுக்கு செழிப்பு, பொறுமை மற்றும் நினைவரத்தை கொண்டு வருவதற்கான சக்தியை கொண்டிருந்த கங்கை நதியில் யுதிஷ்டிரர் நின்று கொண்டிருந்த போது அவரது முகம் கிழக்கு நோக்கி திரும்பியது. அவர் சூரியனை புகழ்ந்து ஒரு பாடலை பாடத் தொடங்கினார். அவரது வார்த்தைகள் பக்தியும் நன்றியும் நிறைந்த ஒரு நதியைப் போல பாய்ந்தன. நீ பிரபஞ்சத்தின் கண் என்று அவர் பாடினார். அனைத்து உடல் இருப்புகளுக்கும் ஆன்மா எல்லாவற்றிற்கும் தோற்றம். நீ உலகத்தை நிலைநிறுத்தி கண்டுபிடித்து புனிதப்படுத்தி தூய இரக்கத்தால் அதை ஆதரிக்கிறாய். அவர் வழிபடும் போது யுதிஷ்டிரரின் முகத்தில்
சூரியனின் கதிர்கள் நடனமாடின. ஒரு காலத்தில் கவலையால் கலத்திருந்த அவரது இதயம் இப்போது பக்தியால் பிரகாசித்தது. அவரை பின்தொடர்ந்த பிராமணர்கள் பிரபஞ்சத்தை ஆட்சி செய்யும் தெய்வீக சக்திகளுடன் தங்கள் ராஜா இணைந்திருப்பதை பிரமிப்புடன் பார்த்தனர். சூரியனைப் போர் 5 பாண்டவர்கள் இருக்கிறன். பீமன், அர்ஜுனன், நகுலன் மற்றும் சலாதேவர்காட்டில் தங்கள் நாடு கடத்தலுக்காக புறப்பட்டதால் ஹஸ்தினாபுர ராஜ்யம் துக்கத்தில் மூழ்கியது. அவர்களின் மாமா அம்பிகாவின் மகன் திருதராஷ்டிர துக்கத்தில் மூழ்கி அவரது சிம்மாசனத்தில் அமர்ந்தார். ஒரு காலத்தில் பருந்தை போல கூர்மையான அவரது கண்கள் இப்போது மந்தமாக தோன்றின. அவர் உருவாக்கிய சுமையால் எடை போட்டல் அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஏற்பட்ட தலைவிதியை நினைத்து பார்த்த திருதராஷ்டிரர் அதிகாரத்திடம் எப்போதும் உண்மையை பேசிய புத்திசாலித்தனமான நல்லொழுக்கமுள்ள ஆலோசகர் விதுராவை வரவழைத்தார். விதுரன் உணர்ச்சிகளால் கனத்த அவரது குரல் உங்கள் புரிதல் பார்கவரின் புரிதலைப் போலவே தெளிவாக உள்ளது. நீங்கள் அரண்மனையின் நுணுக்கங்களை அறிவீர்கள். அனைத்து கௌரவர்களையும் சமமான கண்களால் பார்க்கிறீர்கள். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். நான் எப்படி நம் குடிமக்களின் நல்லெண்ணத்தை மீண்டும் பெற முடியும்? அவர்களின் கோபத்தை தவிர்க்க முடியும். விதுரா தனது ஆழ்ந்த அறிவுடனும் நுண்ணறிவுடனும் பதிலளித்தார். மாட்சிமை பொருந்திய ஒரு ராஜ்யம் அதன் அடித்தளமாக நல்லொழுக்கத்தின் மீது இருக்கிறது. லாபம், இன்பம் மற்றும் ரட்சிப்பு ஆகிய 3 நோக்கங்கள் அனைத்தும் நல்லொழுக்கத்திலிருந்து உருவாகின்றன. நீங்கள் உங்கள் சொந்த மரங்களையும் பண்டுவின் மரங்களையும் நல்லொழுக்கத்துடன் மதிக்க வேண்டும். நல்லொழுக்கமுள்ள யுதிஷ்டிரனை பகடை விளையாட அழைத்தபோது சுவாலாவின் மகனின் தலைமையில் தீய ஆத்மாக்களால் உங்கள் மகன்கள் எப்படி ஏமாற்றப்பட்டனர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது முற்றிலும் அநீதியின் செயலாக இருந்தது. இப்போது நீங்கள் திருத்தம் செய்ய வாய்ப்பு உள்ளது. ருத்ரரின் வார்த்தைகள் திருதராஷ்டிரரின் இதயத்தை ஆழமாக ஆழ்த்தியது. அவரது மகன் துரியோதனாதான் இந்த துரோகத்தின் சூத்திரதாரி என்பதையும் தந்திரமான மாமனான சகுனியும் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தார் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். விதுரா தொடர்ந்தார். நீங்கள் உங்கள் மகன்களின் நல்ல அதிர்ஷ்டத்தை மீட்டெடுக்க விரும்பினால் நீங்கள் பாண்டவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். சகுனியை இழிவுபடுத்த வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு கொடுத்ததை பெறட்டும். உங்கள் சொந்த உடைமைகளில் திருப்தியாக இருங்கள். மற்றொருவரின் உடைமைகளை ஒருபோதும் ஆசைப்பட வேண்டாம். இது ஒரு ராஜாவின் மிக உயர்ந்த அறநெறி. விதுரனின் வார்த்தைகளால் திருதராஷ்டிரனின் மனது நொறுங்கியது. தன் மகன் துரியோதனனை கைவிட்டதில் அவருக்கு எந்த பயனும் இல்லை. அதாவது தன்னையும் தனது குடும்பத்தையும் அழிவிலிருந்து காப்பாற்றுவதாக இருந்தாலும் கூட. ஓ விதுரனே, இந்த வார்த்தைகள் பாண்டவர்களை பற்றி பேசப்படுகின்றன. நல்லது, ஆனால் எங்களுக்கு அல்ல. என் மனம் அவற்றை அங்கீகரிக்கவில்லை என்று அவர் கூறினார். திருதராஷ்டிரரின் கோபம் வெடித்தது. அவர் விதுராவை நிராகரித்து, நீ என்னுடன் நட்பாக இல்லை. மற்றவர்களுக்காக நான் எப்படி என் மகனை கைவிட முடியும்? விதுரா தனது வார்த்தைகளின் பயனற்ற தன்மையைக் கண்டு தனது இருக்கையிலிருந்து எழுந்து, இந்த இனம் அழிந்துவிட்டது என்று தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டு புறப்பட்டார். அவர் பிரிதாவின் மகன்களான யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன் ஆகியோரின் இடத்திற்கு சென்றார். சூரியன் கங்கை கரையில் மறைந்து பரபரப்பான காட்சியின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை வீசிக்கொண்டிருந்தது. பாரத வம்சத்தின் சக்தி வாய்ந்த வீரர்களான பாண்டவர்கள் தங்கள் வீட்டை விட்டு வெளியேற தயாராகி கொண்டிருந்தனர். தங்கள் விசுவாசமான ஆதரவாளர்களுடன் அவர்கள் புனிதமான குருஷேத்திர நிலத்திற்கு ஒரு காவிய பயணத்தை தொடங்கினர். அவர்கள் மேற்கு நோக்கி பயணித்தபோது சகோதரர்கள் மரியாதைக்குரிய நதிகளான சரஸ்வதி, பிரிசவதி மற்றும் யமுனை நதிகளில் தங்கள் தினசரி கழிவுகளை செய்தனர். பசுமையான காடுகளின் வழியாக செல்லும்போது ஊக்கும் பூக்களின் இனிமையான வாசனையால் காற்று நிரம்பியது. காட்டின் தரையில் அவர்களின் அடிச்சுவடுகள் அமைதியாக இருந்தன. பல நாட்கள் பயணத்திற்கு பிறகு அவர்கள் இறுதியாக முனிவர்களுக்கும் புகலிடமான காடுகளுக்கு வந்தனர். காடுகள் பார்ப்பதற்கு ஒரு காட்சியாக இருந்தது. வாழ்க்கையால் நிரம்பிய ஒரு அமைதியான சோலை. பறவைகள் இனிமையான பாடல்களை பாடி
மான்கள் அமைதியாக மேய்கின்றன. பாண்டவர்கள் தங்கள் புதிய சுற்றுப்புறத்தில் குடியேறினர். புத்திசாலித்தனமான முனிகளால் சூழப்பட்டனர். அவர்கள் இந்த காட்டை தங்கள் வீடாக மாற்றினர். இங்குதான் அவர்கள் ஒரு காலத்துக்கு வசதியாகவும் இந்த பண்டைய முனிவர்களின் மேன்மையான ஞானத்தால் மகிழ்வார்வம் வசிப்பார்கள். ஒரு நாள் அவர்கள் அமைதியான சிந்தனையில் அமர்ந்திருந்த போது அடிவானத்தில் ஒரு தனி உருவம் வெளிப்பட்டது. மன்னர் திருதராஷ்டிரரின் மரியாதைக்குரிய ஆலோசகர் விதுரர் வேகமான குதிரைகளால் இழுக்கப்பட்ட அவரது காரான காமிகத்திற்கு வந்தார். அவர் நெருங்கும் போது எப்போதும் விழிப்புடன் இருந்த யுதிஷ்டிரர் தனது இருக்கையிலிருந்து எழுந்து பார்வையாளரை வரவேற்றார். விதுரா தனது ரதத்திலிருந்து இறங்கி பாண்டவர்களுடன் சேர்ந்தார். அவர்கள் அவரை சுற்றி ஆர்வத்துடனும் மரியாதையுடனும் ஓடினர். ஒரு மென்மையான புன்னகையுடன் விதுரா மீண்டும் சகோதரர்களை தேட தூண்டிய நிகழ்வுகளை விவரிக்கத் தொடங்கினார். மன்னர் திருதராஷ்டிரர் தனது புத்திசாலித்தனமான ஆலோசனையை நிராகரித்ததை பற்றி அவர் பேசினார். எப்படி ராஜாவின் இதயம் புத்திசாலித்தனமாக இருந்ததோ அஜாசத்ரு என்று யூதிஷ்டிரிடம் ஆழ்ந்த கவலையுடன் பேசிய விதுரா, நமது ராஜ்யத்தின் எதிர்காலம் குறித்து நான் அஞ்சுகிறேன். அம்பிகாவின் மகன் என் வார்த்தைகளை மறுத்துவிட்டார். விரைவில் நம் அனைவருக்கும் அழிவு ஏற்படும் என்று நான் அஞ்சுகிறேன் என்று கூறினார். இந்த துக்ககரமான வார்த்தைகளால் விதுரர் தனது ஞானத்தை ஆண்டவர்களுடன் பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினார். நேரமும் அக்கறையும் கொடுக்கப்பட்ட ஒரு சிறிய நெருப்பு ஒரு பெரிய தீப்பிழம்பாக வளருவது போலவே துன்பத்தை எதிர்கொள்ளும் போது பொறுமை மற்றும் திறமை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை பற்றி அவர் பேசினார். தங்கள் வளத்தை தங்கள் விசுவாசமான பின்பற்றுபவர்களிடையே பிரிக்கவும், அவர்களிடம் உண்மையாக நடந்து கொள்ளவும், அவர்களுடன் கருணையுடன் உரையாடவும் அவர் அறிவுறுத்தினார். விதுரரின் புத்திசாலித்தனமான வார்த்தைகளுக்கு தனது இதயம் திறந்த மனதுடன் யுதிஷ்டிரர் செவி சாய்த்தார். இந்த ஆலோசனையை பின்பற்றி ஒரு உண்மையான மன்னர் செய்ய வேண்டியதைப் போலவே ஞானத்துடனும் இரக்கத்துடனும் ஆட்சி செய்வதாக அவர் சபதம் செய்தார். எனவே புதுப்பிக்கப்பட்ட நோக்கத்துடனும் உறுதியுடனும் பாண்டவர்கள் விதுரரின் வார்த்தைகளின் மென்மையான ஞானத்தால் வழிநடத்தப்பட்டு தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். ஒரு பிரமாண்டமான கூட்டத்தின் மத்தியில் கஸ்தினாபுரத்தின் ஞானமுள்ள மன்னரான திருதராஷ்டிரர் தனது அரசவை உறுப்பினர்களுடனும் ஆலோசகர்களுடனும் அமர்ந்தார். ஆனால் அவர் தனக்கு அருகில் இருந்த வெற்று சிம்மாசனத்தை பார்த்தபோது அவரது எண்ணங்கள் அவரது சகோதரர் விதுரரிடம் பாய்ந்தன. அவர் சமீபத்தில் பாண்டவர்களை காடுகளில் நாடுகடத்த புறப்பட்டார். வருத்தத்தின் ஒரு வேதனை திருதராஷ்டிரரின் இதயத்தை துளைத்தது. மேலும் அவர் துக்கத்தில் மூழ்கி முன்னேறி சென்றார். அவர் ஸ்ரீநிலையில் அடைந்ததும் திருதராஷ்டிரர் கண்ணீர் நிரம்பிய கண்களுடன் தரையிலிருந்து எழுந்தார். அவர் தனது நம்பருமான ஆலோசகர் சஞ்சயாவை அழைத்து விதுராவை மீண்டும் அரண்மனைக்கு அழைத்து வருமாறு கெஞ்சினார். என் சகோதரர், அவர் புலம்பினார், இது நீதியின் உருவகம் போன்றது. இப்போது அவரை நினைவு கூர்ந்துகள் இதயம் துக்கத்தால் எரிகிறது. ராஜாவின் வார்த்தைகள் வேதனையால் நிரம்பின. செல்சேயா தனது எஜமானரின் துயரத்தால் நகர்த்தப்பட்டு கீழ்ப்படிய விரைந்தார். செல்சியில் காடுகளுக்கு புறப்பட்ட போது அங்கு விதுரல் பிராமணர்களின் ஒரு குழுவின் மத்தியில் அமைதியான சிந்தனையில் அமர்ந்திருப்பதைக் கண்டான். மூத்த பாண்டவரான யுதிஷ்டிரன் சஞ்சயனை அன்புடன் வரவேற்றான். மேலும் ஞானமான ஆலோசகர் ராஜாவின் வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார். திருதராஷ்டிரரே, விதுரனே உன்னை நினைவு கூறுகிறான். தாமதமின்றி அவனிடம் திரும்பி வாருங்கள். விதுரன் தனது குடும்ப உறவுகளில் எப்போதும் அர்ப்பணிப்புடன் சஞ்சயனுடன் புறப்படுவதற்கு முன்பு யுதிஷ்டிரனிடம் அனுமதி கோரினார். அவர்கள் அரண்மனைக்குள் நுழைந்தபோது தனது சகோதரனை கண்டு திருதராஷ்டிரரின் கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தன. அவர் விதுராவை நோக்கி விரைந்து சென்று அவரை அன்புடன் தழுவி அவரது பசல்லத்தின் வாசனையை அனுபவிப்பது போல் ஆழமாக சுவாசித்தார். பாவமில்லாதவரே, என்னை மன்னியுங்கள் என்று அவர் பேசினார். நான் கோபத்தில் பேசிய வார்த்தைகளில் இன்னும் என்னை துன்புறுத்துகின்றன. விதுரன் தனது சகோதரனின் மீறல்களை மன்னித்து, நீ என் மேலானவன், மரியாதைக்குரியவன், உன்னை பார்க்க நான் அவருடன் திரும்பி வந்துள்ளேன் என்று பதிலளித்தார். 2 சகோதரர்களும் ஒருவருக்கொருவர் முன் நின்றனர். அவர்களின் முகங்கள் அரவணைப்பால் பிரகாசிக்கின்றன. திருதராஷ்டிரர் விதுராவை மீண்டும் ஒரு முறைமடியில் ஏற்றுக்கொண்டார். அவர்கள் பேசும்போது அவர்களின் வார்த்தைகள் மன்னிப்பு மற்றும் பாசத்தால் நிரம்பியிருந்தன. துன்பத்தில் இருப்பவர்களிடம்
நல்லொழுக்கம் உள்ள மனிதர்களில் உள்ளார்ந்த பாறுபாட்டை மன்னர் ஒப்புக்கொண்டார். தனது சொந்த சார்பு தான் பாண்டவர்களை விட தனது மகன்களுக்கு சாதகமாக இருந்ததை ஒப்புக்கொண்டார். அவர்கள் உரையாடி கொண்டிருந்த போது சகோதரர்களின் மகிழ்ச்சி தெளிவாக தெரிந்தது. அவர்களின் உணர்ச்சிகள் ஒரு வளமான திரைச்சீலை இழைகளைப் போல பின்னி பிணைந்தன. இந்த கசப்பான தருணத்தில் குடும்ப மற்றும் நட்பில் பிணைப்புகள் ராஜ்யத்தை தனித்தனியாக பிரிந்த கொந்தளிப்பான நிகழ்வுகளையும் கூட மீறியது. திருதராஷ்டிரவிற்கும் விதுராவுக்கும் இடையிலான அன்பும் புரிதலும் பிரகாசமாக பிரகாசித்தது. அவர்களின் கடந்த காலத்தின் இருண்ட இடைவைகளை ஒளிய செய்தது. விதுரா கஸ்திலபுரத்திற்கு திரும்பினார் என்ற செய்தி பரவியதும் துரியோதனின் இதயத்தில் ஒரு பதட்டம் நிலவியது. விதுரர் திரும்பி வருவது பாண்டவர்களை ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றுவதில் அவர் செய்த தோல்வியை நினைவூட்டுவதாக மட்டுமே இருக்கும் என்பதை அறிந்த அவர் இந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். திருதராஷ்டிரரின் கொடூரமான மற்றும் லட்சியமான மகன் தனக்குள் ஒரு எரியும் துக்கத்தை உணர்ந்தார். அவரது புரிதல் அறியாமையால் மேகமூட்டப்பட்ட சகுனி, கர்ணன் மற்றும் துசாசனா ஆகியோரை தனது அறைகளுக்கு வரவழைத்து விரட்டியுடனும் கோபத்துடனும் அவர்களை உரையாற்றினார். கற்றறிந்த விதுரா திரும்பி வந்துவிட்டார் என்று அவர் ஆச்சரியப்பட்டார். அவர் எப்போதும் பாண்டவர்களை மீண்டும் நகரத்திற்கு அழைத்து வர சரித்திட்டம் தீட்டுகிறார். அவர்கள் திரும்பி வந்தால் உணவு மற்றும் பானங்களை மீண்டும் ஒரு முறை துறப்பதன் மூலம் நான் சோர்வடைவேன். ஆனால் பிரிதாவின் மகன்கள் செழித்தொம்போரை நான் ஒருபோதும் பார்க்க மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன். பாண்டவர்கள் மீதான அவரது ஆழ்ந்த வெறுப்பை வெளிப்படுத்தியதால் அவரது வார்த்தைகள் விஷத்தால் நிரம்பி இருந்தன. எப்போதும் தந்திரமான ஆலோசகராக இருந்த சகுனி துரியோதனுடன் நியாயப்படுத்த முயன்றார். ராஜாவே, என்ன முட்டாள்தனம் உன்னை கைப்பற்றியது என்று அவர் கேட்டார். பாண்டவர்கள் தங்கள் வாக்கை கொடுத்துவிட்டு காட்டிற்கு சென்று விட்டனர். அவர்கள் அந்த சபதத்தை ஒருபோதும் காட்டிக் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் தங்கள் சபதத்தை மீறி திரும்பினால் நாம் நடுநிலையான நிலைப்பாட்டை எடுத்து அவர்களை உன்னிப்பாக கண்காணிக்க முடியும். ஆனால் துரியோதனன் காரணத்திற்கு அப்பாற்பட்டவராக இருந்தார். அவரது மனது அவரது சொந்த ஆசைகளால் நுகரப்பட்டது. அந்த மாமாவுக்கு எப்போதும் விசுவாசமாக இருந்த துசாசனா சகுனியின் வார்த்தைகளை எதிரொலித்தார். அதே நேரத்தில் தெரோட்டியின் மகன் கலன் விரைவுகளின் போக்கை மாற்றும் ஒரு முன்மொழிவுடன் பேசினார். ராஜாவே, அவர் கூறினார், நாங்கள் அனைவரும் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறோம். நாங்கள் எங்கள் இலக்கில் ஒன்றுபட்டிருப்பதை நான் காண்கிறேன். பாண்டுவின் மகன்கள் தங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஒருபோதும் திரும்பி வர மாட்டார்கள். ஆனால் அவர்கள் தோல்வி அடைந்து திரும்பி வந்தால் அவர்களை மீண்டும் பகடையில் தோற்கடிப்போம். துரியோதனின் முகம் விழுந்தது. அவரது இதயம் துக்கத்தால் கனத்தது. மன்னர் தனது ஆலோசகரிடமிருந்து தனது பார்வையை தவிர்த்தபோது கர்ணனின் கண்கள் கோபத்தால் எரிந்தன. நாங்கள் ராஜாவின் ஊழியர்கள் என்று அவர் அறிவித்தார். அவருக்கு சமரமானதை செய்ய வேண்டும். ஆனால் இனி காத்திருக்க வேண்டாம். நமது கசல்களை அணிந்து நமது ரதங்களில் ஏறி பாண்டவர்களை கொல்லக்கட்டில் ஒன்றாக செல்வோம். அவரது வார்த்தைகள் துசாசனார் மற்றும் சகுனியின் ஆரவாரங்களை சந்தித்தன. அவர்கள் கர்ணனின் திட்டத்தை பின்பற்ற ஆர்வத்துடன் ஒப்புக்கொண்டனர். ஆனால் அவரின் செயல்கள் விரைவில் ஒரு உயர்ந்த சக்தியால் முறியடிக்கப்படும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் காட்டை நோக்கி செல்லும்போது ஒரு உருவம் தூரத்திலிருந்து அவர்களை பார்த்ததில் ஆணியும் மரியாதைக்குரியவருமான வியாசர், ஆன்மீக கண்ணோட்டத்தின் மாஸ்டர், அவர்களுக்கு என்ன காத்திருக்கிறது என்பதை அறிந்திருந்தார். மென்மையான கட்டளையுடன் அவர் அவர்களின் போக்கை நிறுத்தினார். அரியணை ஏறிய துரியோதனன் முன் புனித முனிவர் தோன்றினார். அவரது புத்திசாலித்தனம் பஸ்தினபுரத்தின் பிரம்மாண்டமான மண்டபத்தில் மதிப்பிற்குரிய முனிவரான வியாசர் மன்னர் திருதராஷ்டிர முன் நின்றார். ராஜாவின் வலிமையான கண்களும் புத்திசாலித்தனமான முகமும் மரியாதையை கட்டளையிட்டன. ஆனால் இன்று அவரது வெளிப்பாடு தொந்தரவாக இருந்தது. வியாசர் பேசத் தொடங்கினார். கோடை நாளில் அவரது குரல் மென்மையான காற்று போல இருந்தது. நாணமுள்ள திருதராஷ்டிரனே, நான் சொல்வதை கேளுங்கள். ஏனென்றால் அது அனைத்து கௌரவர்களின் பெரும் நன்மைக்காகவும் இருக்கிறது. துரியோதனனும் மற்றவர்களும் சொன்ன தந்திரமான வார்த்தைகளால் உங்கள் வலிமையான கரங்கள் ஏமாற்றப்பட்டுள்ளன. அவர்கள் தவறாக பாண்டவர்களை பகடையில் போர்க்கடித்து நாடு கடத்தியுள்ளனர் என்று வியாசர் கூறினார். நடந்த சம்பவங்களை நினைவு கூர்ந்த திருதராஷ்டிரரின் கண்கள் கவலையில் விரிந்தன. பொறாமையாலும் அதிகார ஆசையாலும் தூண்டப்பட்ட அவரது மகன் துரியோதனன் பாண்டவர்களின் வீழ்ச்சியை உறுதி செய்ய பகடை விளையாட்டை கையாண்டான். வியாசர் தொடர்ந்தார். அவரது வார்த்தைகள் ஞானத்தால் சொட்டுகின்றன. பாரதனே, நீ தலையிடவிட்டால்
13 ஆண்டுகளுக்குப் பிறகு பாண்டவர்கள் திரும்பி வரலாம். அவர்களின் நினைவுகள் துக்கம் மற்றும் மனக்கசப்பு நிறைந்தவை. அவர்கள் தங்கள் கோபத்தை ஒரு கொடிய விஷத்தைப் போல உங்கள் உறவினர்கள் மீது கட்டவிழ்த்து விடுவார்கள். அவர்களை தொடர்ந்து அழிவை ஏற்படுத்துவார்கள். ராஜ்யத்திற்காக பாண்டுவின் மகன்களை கொல்ல துரியோதனன் ஏன் முயல்கிறான்? அவரது செயல்கள் அவரது சொந்த வீழ்ச்சிக்கு மட்டுமே வழிவகுக்கும் என்று அவருக்கு தெரியாத வியாசரின் வார்த்தைகள் திருதராத்திரரின் இதயத்தில் ஒரு நாட்டத்தை ஏற்படுத்தியது. விதுரா, பீஷ்மர் மற்றும் கிருபாவின் புத்திசாலித்தனமான ஆலோசனையை அவர் நினைவு கூர்ந்தார். அவர் எப்போதும் தன்னை நேர்மையுடனும் இரக்கத்துடனும் வழிநடத்தினார். வியாசரின் அடுத்த வார்த்தைகள் ஒரு மென்மையான நினைவூட்டல் போன்றது. உறவினர்களிடையே கருத்து வேறுபாடு தடை செய்யப்பட்டுள்ளது. பாவமானது மற்றும் கண்டிக்கத்தக்கது. ராஜாவே, இது போன்ற செயல்களிலிருந்து விலகுவது உங்களுக்கு கொண்டது. உங்கள் மகனின் சார்பாக பலியிடுங்கள் அல்லது துரியோதனனை தனியாக காட்டிற்கு சென்று பாண்டவர்களுடன் வாழவிடுங்கள். ஒருவேளை சங்கத்தின் மூலம் அவர்கள் மீது ஒரு பாசத்தை வளர்த்து கொள்வார்கள். மேலும் நல்ல அதிர்ஷ்டம் உங்களுடையதாக இருக்கலாம். திருதராஷ்டிரரின் எண்ணங்கள் அவரது மகன் மீதான அன்பிற்கும் ஒரு ராஜாவாக அவரது கடமைக்கும் இடையில் சிதைந்தன. அவர் பீஷ்மர், துரோணர், விதுரா மற்றும் வியாசர் ஆகியோரின் ஆலோசனையை நாடி அவர்களின் கருத்துக்களை கவனமாக ஆராய்ந்தார். அவரது நோக்கங்கள் நிறைவேறாமல் இருக்க இன்னும் நேரம் இருக்கும்போது நன்மை பயக்கும் விஷயங்களை செய்ய வேண்டும். வஸ்தித்தன பொருத்தின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை வீசும் சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கிய போது திருதராஷ்டிர தான் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தார். அவர் வியாசரின் புத்திசாலித்தனமான வார்த்தைகளை கேட்டு தனது மகனின் சார்பாக தலையிடுவாரா அல்லது துரியோதனின் செயல்கள் பேரழிவு விளைவுகளுக்கு வழிவகுக்குமா? காலம் மட்டுமே சொல்லும். பிரஸ்திலபுரத்தில் சூரியன் அஸ்தமிக்க தொடங்கிய போது நகரத்தின் மீது ஆரஞ்சு நிறத்து ஒரு பிரகாசமான ஒளி வீசியது. குருக்களின் குருட்டு மன்னன் திருதராஷ்டிரன் தனது அறைகளில் உட்கார்ந்து தனது ஆலோசகர்கள் மற்றும் பிரபுக்களால் சூழப்பட்டான். சமீபத்திய நிகழ்வுகளால் அவர் மன உளைச்சலுக்கு ஆளானார். 101 சகோதரர்களில் மூத்தவரான அவரது மகன் துரியோதனன் பாண்டவர்களுடன் பகடை விளையாட்டில் ஈடுபட்டிருந்தார். யுதிஷ்டிரன், பீமனின், அர்ஜுனனின், நகுலனின், சகாதேவனின் ராஜாவின் வார்த்தைகள் ஒரு நதியைப் போல பாய்ந்தன. அவரது குரல் உணர்ச்சிகளால் கனமாக இருந்தது. புலிதரை, இந்த சூதாட்ட வணிகத்தை நான் விரும்பவில்லை என்று அவர் தனக்கு முன்னால் நின்ற மரியாதைக்குரிய முனிவர் வியாசரிடம் கூறினார். ஆனால் போ முனியே, நான் விதியால் ஈர்க்கப்பட்டேன் என்று நினைக்கிறேன். பீஷ்மர், துரோணர், விதுரா, காந்தாரி ஆகிய இருவருக்கும் பகடை விளையாட்டில் இந்த விளையாட்டு பிடிக்கவில்லை. சந்தேகத்திற்கு இடமின்றி இது முட்டாள்தனத்திலிருந்து உருவானது. வியாசர் கவனமாக கேட்டார். அவரது கண்கள் இரக்கத்தால் நிரம்பின. அவர் ராஜாவின் இதயத்தை அறிந்திருந்தார். மேலும் அவருக்குள் ஏற்பட்ட கொந்தளிப்பை அவர் புரிந்து கொண்டார். ராஜாவே, விசித்திரவீரின் மரணே, வியாசர் தொடங்கினார். நீ சொல்வது உண்மைதான். ஒரு மகன் எல்லாவற்றிலும் சிறந்தவன் என்பதையும் ஒரு மகளை விட சிறந்தது எதுவுமில்லை என்பதையும் நாங்கள் நன்கு அறிவோம். முனிவரின் வார்த்தைகள் ராஜாவின் தொந்தரவு ஆன்மாவுக்கு தைலம் போன்றது. வியாசர் பின்னர் பண்டைய காலத்திலிருந்து ஒரு கதையை சொன்னார். இது காலகாலமாக கடந்து வந்த ஒன்று. இது கடவுள்களின் வலிமையான மன்னரான இந்திரனின் கதையும் பசுக்களின் தாயான சுரவியின் கதையும் ஆகும். மானப்பகுதிகளில் சுரவி அழுதார். தனது இதயம் வயல்களில் உடைத்த தனது மகளுக்காக துக்கத்தால் நிரம்பியது. ஒரு கொடூரமான விவசாயியால் ஒடுக்கப்பட்டது. இரக்கத்தால் இருக்கப்பட்ட இந்திரன், அவள் ஏன் அழுகிறாள் என்று கேட்டான். நல்லவனே, கோடை காற்றைப் போல மெல்லிய குரலில் இந்திரன் கேட்டான். நீ ஏன் அழுகிறாய்? வானங்களில் எல்லாம் சரியாக இருக்கிறதா? சூரவியின் பதில் ராஜாவின் இதயத்திற்கு ஒரு கத்தியைப் போல இருந்தது. என் மகன் பலவீனமாகவும் அப்பாவியாகவும் இருக்கிறான். ஓ வாசவா, எனக்கு 1000 சந்ததிகள் இருந்தாலும் என் பாசம் அனைவரிடமும் சமமாக பாய்கிறது. ஆனால் ஓ சதா, பலவீனமாகவும்
அப்பாவியாகவும் இருக்கும் ஒருவரிடம் நான் அதிக இரக்கத்தை உணர்கிறேன் வியாசர் பேசுகையில் அந்த காட்சி ராஜாவின் மனதிற்கு முன்பாக வெளிப்பட்டது. சக்திவாய்ந்த கடவுளான இந்திரன் சுரவியின் மகன் மீது தனது இரக்கத்தை ஊற்றி வருவதை அவர் கண்டார். மேலும் சுரவியின் வார்த்தைகளை அவர் கேட்டார். அவர் இந்திரனிடம், பலவீனமானவர்களிடம் அவர்கள் பெரிதாக இருக்கட்டும். மன்னர் தனது சொந்த பாசம் சுரவியின் அன்பை போன்றது என்பதை உணர்ந்ததால் அவரது இதயத்தில் ஒரு வேதனையை உணர்ந்தார். அவரது மரங்கள் அனைவரிடமும் சமமாக பிரிந்தார். வியாசர் தனது கதையை முடித்து அக்கறையுள்ள கண்களால் ராஜாவை பார்ப்பார். பஸ்தினபுரத்தின் மீது சூரியன் அஸ்தமித்து அரண்மனை மைதானத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை வீசிக்கொண்டிருந்தது. மன்னர் பிருதராஷ்டிரர் அவரது கண்ணில் கவலையுடன் ஞானமுள்ள முனிவர் வியாசரிடம் திரும்பி, ஆழ்ந்த ஞானமுள்ள முனியே, நீ உண்மையை பேசினாய். இந்த எல்லா மன்னர்களையும் போலவே நானும் அதை நன்கு அறிவேன். உண்மையில் குருக்களுக்கு நன்மை பயக்கும் என்று நீங்கள் கருதுவதை விதுரர், பீஷ்மர் மற்றும் துரோணர் என்னிடம் சுட்டிக்காட்டினர். நான் உங்கள் தயவுக்கு தகுதியானவன் என்றால், குருக்கள் மீது உங்களுக்கு கருணை இருந்தால் தயவு செய்து என் பொல்லாத மதன் துரியோதனனை ஊக்குவிக்கவும். வியாசர் சம்மதத்துடன் தலையசைத்தார். அவருடைய கண்கள் ஞானத்தால் மின்னின. ராஜாவை பாண்டவ சகோதரர்களை பார்த்த பிறகு பரிசுத்த ரிஷி மைத்ரேயர் எங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசையுடன் இங்கு வருகிறார். அந்த வலிமையான ரிஷி இந்த இல்லத்தின் நலனுக்காக உங்கள் மகனை அறிவுறுத்துவார். மேலும் கௌரவியே, அவர் அறிவுறுத்துவதை சந்தேகத்திற்கு இடமின்றி பின்பற்ற வேண்டும். ஏனெனில் அவர் பரிந்துரைத்ததை செய்யாவிட்டால் முனிவர் உங்கள் மகனை கோபத்தில் சபிக்கிறார். வியாசர் புறப்பட்டபோது மைத்ரேயர் தனது தோற்றத்தை வெளிப்படுத்தினார். கையில் தனது கோலை மற்றும் முகத்தில் ஒரு மென்மையான புன்னகை. மன்னர் திருதராஷ்டிரர் தனது மகனுடன் முனிகளின் தலைவரை மரியாதையுடன் வரவேற்றார். அவருக்கு தண்ணீர் மற்றும் விருந்தொம்பலின் பிற சடங்குகளை வழங்கினார். மன்னர் மைத்ரேயரிடம் குருஜல்களாவிலிருந்து அவர் மேற்கொண்ட பயணம் பற்றியும் பாண்டவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதை அவர் பார்த்திருக்கிறாரா என்றும் கேட்டார். மைத்ரேயனின் வெளிப்பாடு தீவிரமாக மாறியது. அவர் பதிலளித்தார், வெவ்வேறு ஆலயங்களுக்கு யாத்திரை செல்ல புறப்பட்ட போது நான் குருஜல்களாவுக்கு வந்தேன். அங்கு எதிர்பாராத விதமாக காந்தகா காடுகளில் நீதிபதியான யுதிஷ்டிரரை கண்டேன். மேலும் உன்னதமானவரே, பல முனிவர்கள் அங்கு வந்து உயர்ந்த ஆன்மா கொண்ட யுதிஷ்டிரரை பார்த்தனர். அவர் ஒரு துறவி புகலிடத்தில் வசித்து வந்தார். மான் தோலை அணிந்திருந்தார். கட்டப்பட்ட பூட்டுகள் அணிந்திருந்தார். அங்கேயே, மன்னர்களின் ராஜாவே, உங்கள் மதங்கள் செய்த கடுமையான தவறை பற்றியும் அவர்களை தாக்கிய பகடிகளால் ஏற்பட்ட பேழிவையும் பயங்கர ஆபத்தையும் நான் கேள்விப்பட்டேன். மைத்ரேயனின் வார்த்தைகள் அரசர் மீதும் அவரது குடும்பத்தினர் மீதும் அக்கறையுடனும் பாசத்துடனும் இருந்தன. ஆகையால் கௌரவர்களின் நலனுக்காகவே நான் உங்களிடம் வந்துள்ளேன். ஏனென்றால், உன்னதமானவரே, உங்கள் மீது எனக்கு மிகுந்த பாசம் உள்ளது. நான் உங்களை பற்றி மகிழ்ச்சி அடைகிறேன். ராஜாவே, உங்கள் மதங்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவது எந்த வகையிலும் தகுதியற்றது. நீங்களும் பீஷ்மரும் உயிருடன் இருக்கிறீர்கள். ராஜாவே, காளைகள் கட்டப்பட்டிருக்கும் கழுமரமே, நீதான். நீ தண்டிக்கவும் வெகுமதி அளிக்கவும் திறமையானவன். அப்படியானால் அனைவரையும் பிடிக்கப் போகும் இந்த பெரிய தீமையை நீங்கள் ஏன் கவனிக்கவில்லை? மைத்ரேயனின் கண்கள் துரியோதனின் மீது மூடப்பட்டன. அவரது பார்வை யவசரின் ஆணவத்தின் முகமூடி வழியாக துளைத்தது. மரங்கள் காற்றுக்கு ரகசியங்களை சிதிசுக்குவதாக தோன்றிய காம்னகாவின் அடர்ந்த காட்டில் கிர்னா என்ற வல்லமை மிக்க ராட்சசன் வசித்து வந்தான். காட்டில் வசிக்கும் அனைவரும் அவனுடைய ஆட்சிக்கு அஞ்சினர். ஏனென்றால் அவர் தனது தீராத பசியை தணிக்க இரவை தேடினார். தங்கள் ராஜ்யத்திலிருந்து நாடு கடத்தப்பட்ட பாண்டவர்கள் தங்களுக்கு காத்திருந்த பயங்கரத்தை அறியாமல் இந்த காடுகளுக்குள் அலைந்து திரிந்தனர். அவர்கள் இருளின் மாயவின் கீழ் காட்டின் மையத்திற்குள் நுழைந்த போது மரங்கள் வழியாக ஒரு குளிர்ச்சியான கதனை எதிரொலித்தது. எரிகளைப் போல ஒளிரும் கண்டெடுக்கின்றா அவர்களுக்கு முன்னால் தோன்றினார். அவரது இருப்பு அவர்களில் துளிச்சலானவர்களின் முதுகெலும்பை கூட நடுங்க செய்தது. அவரது எரியும் முத்திரை மரங்களின் மீது உயிரும் நிழல்களை வீசியது.
அவர்களின் பாதையை தடுத்தார். பாண்டவர்கள் அச்சத்தில் உறைந்து நின்றனர். குமரலின் மாயை சக்திகளை அகற்றும் மந்திரங்களை உச்சரிக்கத் தொடங்கிய தம்யாவை தவிர அவரது தந்திரம் செயலிழந்ததால் ராட்சசனின் கண்கள் கோபத்தால் எரிந்தன. அவர் யுதிஷ்டிரனை நோக்கி கூச்சலிட்டார். அவர்களின் பெயர்களையும் நோக்கங்களையும் தெரிந்து கொள்ள கோரினார். தனது தீர்மானத்தில் பிடிவாதமாக இருந்த யுதிஷ்டிரன் தன்னையும் தனது சகோதரர்களையும் அறிமுகப்படுத்திக் கொண்டு அவர்கள் நாடுகடத்தப்பட்ட போது அடைக்கலம் தேடி காட்டிற்கு வந்ததாக விளக்கினார். கிருமிராவின் ஆர்வம் அதிகரித்ததால் அவர் தனது உண்மையான அடையாளத்தை, வாகாவின் சகோதரர் என்ற தனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தினார். இவன் கிருமிராவின் நோக்கங்களை அறிந்தவனாக உயரமாக நின்று மிருகத்தை எதிர்கொள்ள தயாராக இருந்தான். இருவரும் மோதிக்கொண்டனர். அவர்களது போர் காட்டில் அடித்தளத்தை உலுக்கியது. மரங்கள் வேரோடு பிடுங்கி கிளப்புகள் போல ஒருவருக்கொருவர் வீசப்பட்டன. அவற்றின் திறங்குகள் காது கேளாமல் நொறுங்கின. கீழ்ந்த மரத்தின் வாசலையாலும் கோபமான கதனையின் சத்தத்தாலும் காற்றில் நிரம்பியது. சண்டை தீவிரமடைந்த போது கிருமிரா தனது பாறையை பீமன் மீது வீசினார். ஆனால் பிந்தையவர் அடியைக் கண்டு திகைக்காமல் உறுதியாக நின்றார். படையின்றி கிருமிரா முன்னோக்கி நகர்ந்தார். அவரது நீட்டப்பட்ட கைகள் சூரியனை விழுங்குவதற்கான ராகுவின் முயற்சியை ஒத்திருந்தன. 2 ரெட்டான்களும் ஒருவருக்கொருவர் பிடித்து கொண்டனர். அவர்களின் வலிமையும் கொடூரமும் மரங்களை உடைத்து இலைகளை சிதறடிக்க செய்தது போ கடுமையானதாக இருந்தது. ஆனால் இறுதியில் பீமலே வெற்றி பெற்றார். அவரது அசைக்க முடியாத மனப்பான்மையும் அசைக்க முடியாத உறுதியும் பயங்கரமான கிருமிராவை வென்றது. ராட்சசன் தனது காவடியில் தோற்கடிக்கப்பட்ட போது பீமன் வெற்றி பெற்றார். இது மதத்தான முரண்பாடுகளை எதிர்கொள்ளும் தைரியம் மற்றும் உறுதியின் சக்திக்கு ஒரு சான்றாகும். வாசுதேவர் மன்னர் யுதிஷ்டிரர் முன் நின்றார். அவரது கண்கள் துக்கமும் வருத்தமும் கலந்திருந்தன. நான் துவாரகத்தில் இருந்திருந்தால் என்று அவர் கூறினார். அவரது குரல் உணர்ச்சியால் கனமாக இருந்தது. இந்த பேரழிவு உங்களுக்கு ஏற்பட்டிருக்காது. ராஜாவின் துயரம் தெளிவாக இருந்தது. வாசுதேவரின் வார்த்தைகள் பொறுப்புணர்வுடன் இருந்தன. வாசுதேவர் தொடர்ந்தார். சூதாட்டம் நடைபெறுவதை நான் தடுத்திருப்பேன். பீஷ்வ துரோணர், கிருபர், வடிக ஆகியோரை என் உதவிக்கு வரவழைத்திருப்பேன். மேலும் நாம் அனைவரும் சேர்ந்து பகடைகளின் பல தீமைகளை காட்டியிருப்போம். திருதராசிரரின் மகனை பற்றி அவர் பேசுகையில் அவரும் துரியோதனரும் மற்ற கௌரவர்களும் அழைக்கப்படாவிட்டாலும் கூட விளையாட்டு தொடர்ந்தாமல் இருப்பதை நான் உறுதி செய்திருப்பேன். இந்த ராஜாவின் கண்கள் கலங்கின. வாசுதேவரின் வார்த்தைகள் மேலும் ஆசாமடைந்தன. ஆசர்களில் முதன்மையானவர்களே, உங்கள் மகன்களுக்கு பகடைகளுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று நான் உங்களிடம் கூறியிருப்பேன். ஒரு காலத்தில் விளையாட்டில் ஈடுபட்டிருந்த ஒரு மனிதன் எப்படி வெற்றியின் ஆசையில் தொடர்ந்து விளையாடுகிறான் என்பதை நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். பகடைக்கு அடிமையானவர்களை பாதிக்கும் 4 தீமைகளை பற்றி அவர் பேசினார். பெண்கள், பகடை வேட்டை மற்றும் குடிப்பழக்கம், சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த தீமைகள் ஒரு ஆணின் வீழ்ச்சியை கொண்டு வருகின்றன என்று நம்புகிறார்கள் என்று அவர் கூறினார். வாசுதேவரின் வார்த்தைகள் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்றைப் போல இருந்தன. இனிமையான ஆனால் உறுதியானவை. அவர் அம்பிகாவின் மகனை பற்றி பேசினார். அவர் எப்படி அவருக்கு முன் இருப்பார். பகடை ஆபத்துக்களை சுட்டி காட்டினார். பகடை மூலம் ஆண்கள் ஒரு நாளில் தங்கள் உடைமைகளை இழக்கிறார்கள், துயரத்தில் விழுகிறார்கள், தங்கள் ருசிக்காக செல்வத்தை இழக்கிறார்கள் என்று அவர் கூறினார். அவரது குரல் நம்பிக்கையால் நிரம்பியது. வாசுதேவரின் பாவையை சந்திக்க ராஜாவின் கண்கள் மெதுவாக உயர்ந்தன. ஒரு கணம் நேரம் அமைதியாக நிற்பது போல் தோன்றியது. பின்னர் ராஜா பேசினார். அவரது குரல் ஒரு கிசுகிசுக்கு மேல், நீங்கள் அங்கு இருந்திருந்தால் வாசுதேவா, ஒருவேளை விஷயங்கள் வித்தியாசமாக இருந்திருக்கும். வாசுதேவரின் வெளிப்பாடு உறுதியானது. ஆனால் நான் இப்போது இங்கே இருக்கிறேன் என்று அவர் கூறினார். அவரது வார்த்தைகள் ஒரு வாக்குறுதி போன்றது. விசுவாசமுள்ளவர்கள் ஆனால் உண்மையில் எதிரிகள் என்று கூறும் உங்கள் நண்பர்கள் துரியோதனனை ஆதரித்திருந்தால் நான் அவர்களை வலுக்கட்டாயமாக கட்டாயப்படுத்தியிருப்பேன். போட்டியில் கலந்து கொண்ட சூதாட்டக்காரர்களை பற்றி பேசும்போது அவரது கண்கள் உறுதியுடன் பிரகாசித்தன. ராஜாவின் பார்வை மீண்டும் ஒரு முறை சரிந்தது. வாசுதேவரின் வார்த்தைகள் மென்மையாகின. நான் அனர்த்த நாட்டில் இல்லாததால் தான் நீங்கள் பகடை மூலம் பிறந்த இத்தகைய துயரத்தில் வீழ்ந்து விட்டீர்கள்.
என்று அவர் கூறினார். அவரது குரல் வருத்தத்தால் நிரம்பியது. ராஜாவின் சகோதரர்களான பாண்டவர்களும் அங்கு இருந்தனர். அவர்களின் முகங்கள் துக்கத்தால் பொறிக்கப்பட்டிருந்தன. வாசுதேவரின் கண்கள் அவரை சுற்றியுள்ள வெறிவை எடுத்துக்கொண்டு அறை முழுவதும் பொடியது. சூரியன் துவாரகா ராஜ்யத்தின் மீது அஸ்தமித்து நகரத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற பிரகாசத்தை செலுத்தியது. பாரத வம்சத்தின் புத்திசாலித்தனமான மற்றும் நியாயமான மன்னரான யுதிஷ்டிரர் அவரது சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அவரது சகோதரர்கள் மற்றும் ஆலோசகர்களால் சூழப்பட்டார். அவரது கண்கள் அவருக்கு முன்னால் நின்ற அன்பான கடவுளான கிருஷ்ணரிடம் திரும்பில இருச என்று கேட்ட யுதிஷ்டிரின் குரல் கவலையுடன், நீங்கள் ஏன் எங்கள் ராஜ்யத்திலிருந்து விலகினீர்கள்? எங்களுக்கு என்ன செய்தியை கொண்டு வருகிறீர்கள்? கிருஷ்ணரின் முகம் அமைதியின் முகமூடியாக இருந்தது. ஆனால் அவரது கண்கள் குறும்புதலத்தின் ஒரு குறிப்பால் பிரகாசித்தன. நான் சல்வா நகரத்துக்கு சென்றேன் என் நண்பரே என்று அவர் பதிலளித்தார். அவரது குரல் தாழ்வாகவும் இனிமையாகவும் இருந்தது. ஒரு பெரிய அநீதி அங்கு செய்யப்பட்டது. என்னால் சும்மாயிருக்க முடியவில்லை. யுதிஷ்டிரன் ஆர்வத்துடன் முன்னோக்கி சாய்ந்தான். இன்னும் சொல்லுங்கள் என்றார். கிருஷ்ணரின் பார்வை மற்றொரு வாளாலில் இருந்து ஒரு நினைவை நினைவுபடுத்துவது போல் கடந்த காலத்திற்கு நகர்ந்தது. இது ராஸ்வியா தியாகத்தின் போது என் கைகளில் கொல்லப்பட்ட சக்தி வாய்ந்த போர்வீரரான சுபாலாவுடன் தொடங்கியது. அவரது சகோதரர் சல்வா என் மீது கோபமும் வெறுப்பும் அடைந்தார். கிருஷ்ணர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் யுதிஷ்டிரரின் மனதில் தெளிவான படல்களை வரைந்தன. அவர் துவாரக நகரத்தை காலியாகவும் அமைதியாகவும் பார்த்தார். அதே நேரத்தில் சல்வா விலைமதிப்பற்ற உலோகங்களால் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான தேரில் வந்தார். கிருஷ்ணரின் தந்தையான வாசுதேவனை கொல்ல மனித துன்மார்க்க மன்னர் பிரிசி வம்சத்தை அழிக்க வந்திருந்தார். செல்வா இடைவிடாமல் இருந்தார். கிருஷ்ணர் தொடர்ந்தார். அவர் எங்கள் வம்சாவளியைச் சேர்ந்த பல இளம் இளவரசர்களைக் கொன்று எங்கள் தோட்டங்களை அழித்து அவரை தொடர்ந்து அழிவை ஏற்படுத்தினார். நான் இங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் கேட்கும்போது அவரது வார்த்தைகள் விஷத்தால் நிரம்பியிருந்த துவாரகத்தில் வெடித்த குழப்பத்தை கற்பனை செய்தபோது யுதிஷ்டிரர் தனது முதுகெலும்பில் ஒரு நெருக்கத்தை உணர்ந்தார். கிருஷ்ணருக்கு எதிரான சல்வாவின் அவதூறுகளையும் அவரது குற்றச்சாட்டுகளையும் அவரால் கேட்க முடிந்தது. நான் செயல்பட வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று அவரது உறுதியான குரலில் கிருஷ்ணர் கூறினார். நமது ராஜ்யத்தையும் அதன் மக்களையும் பாதுகாப்பதற்கான எனது கடமையால் உந்தப்பட்ட சல்வாவை கொல்ல நான் புறப்பட்டேன். கிருஷ்ணருக்கும் தானவர்களுக்கும் இடையிலான போர் கடுமையானதாகவும் காவியமாகவும் இருந்தது. இறுதியில் தெய்வ மன்னர் வெற்றி பெற்றார். கிருஷ்ணர் தனது கதையை நினைவு கூர்ந்தபோது யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டார். அவருக்கு முன்னால் நின்ற துணிச்சலான போர் வீரரை போற்றி அவரது இதயம் பெருகியதுகளை வெளிவரும்போது அவர்களின் ராஜ்யத்தை சூழ்ந்திருந்த பிரச்சனைகளை நோக்கி யுதிஷ்டிரரின் மனம் திரும்பியது. ஹஸ்தினாபுரத்தில் நடந்த நியாயமற்ற பகடை விளையாட்டை பற்றியும் அது அவரது சகோதரர்களை எப்படி துயரத்தில் ஆழ்த்தியது என்பதையும் அவர் அறிந்திருந்தார். கிருஷ்ணரின் கண்கள் அவை சந்தித்தன. அவர் தெரிந்தே புன்னகைத்தார். நான் இப்போது இங்கு வந்துள்ளேன் என் நண்பரே என்று அவர் கூறினார். இந்த கடினமான நேரத்தில் உங்களையும் உங்கள் சகோதரர்களையும் பார்க்கான தருணத்தில் யுதிஷ்டிரர் அமைதி போக்கை உணர்ந்தார். துவாரக நகரின் மீது சூரியன் அசமிக்க தொடங்கியிருந்தது. அதன் கம்பியமான சுவர்களில் ஒரு சூடான ஆரஞ்சு நிற பிரகாசத்தை செலுத்தியது. துவாரகாவின் புகழ்பெற்ற இளவரசர் வாசுதேவ வலிமையான சல்வாவுக்கு எதிராக தளல் நகரத்தை பாதுகாத்த கதையை விவரிக்க தொடங்கிய போது பாண்டவ சகோதரர்களில் மூத்தவான யுதிஷ்டிரர் மிகுந்த கவனத்துடன் அமர்ந்திருந்தார். என் அன்பான நண்பர் சிசுபாலா உங்கள் கைகளில் விழுந்து விட்டார் என்று கேள்விப்பட்ட போதுதான் வலிமையான ஆயுதமேந்திய மன்னரே, சௌபாவை சேர்ந்த தீய மன்னரான சல்வா தனது படைகளுடன் எங்கள் நகரத்தை நோக்கி அணிவகுத்து சென்றார். அவர் ஒரு உயரமான மேடையின் மேல் நின்று கீழே உள்ள நகரத்தை ஒரு பருந்து போல் கண்காணித்து வந்தார். வாசுதேவர் பேசுகையில் அந்த காட்சி யுதிஷ்டிரனின் மனதிற்குள் தோன்றியது. துவாரகா நகரம், அதன் உயரமான சுவர்கள் மற்றும் போர்க்களங்களுடன் அவருக்கு முன்னால் உயிர்ப்புடன் தோன்றியது. இகுமீது எஃகு மோதல் திறன் மற்றும் எக்காலங்களின் இடி போருக்கு தயாராகும் போது வீரர்களின் கூக்குரல்கள் ஆகியவற்றை அவரால் கேட்க முடிந்தது. வாசுதேவா தனது கதையை தொடர்ந்தார். பின்னங்கள், வளைவுகள், போராளிகள்
சுவர்கள், கோபுரங்கள், என்ஜின்கள், சுரண்ட தொழிலாளர்கள், தெருக்களில் முத்திரை குத்தப்பட்ட மரவேலைகள், கோபுரங்கள் மற்றும் கட்டிடங்கள் ஆகியவற்றால் நகரத்தின் பாதுகாப்பு எவ்வாறு பலப்படுத்தப்பட்டது என்பதை விவரித்தார். நகரம் பாதுகாப்பின் சிக்கலான இடமாக இருந்தது. எந்த இதையும் துணிந்து அணுகுவரை தடுக்க வடிவமைக்கப்பட்டது வாசுதேவா விளக்கினார். நாங்கள் நகரத்தை சாத்தியமான அனைத்து வழிகளிலும் பலப்படுத்தி எங்கள் துணிச்சலான வீரர்களை தளங்களில் நிறுத்தினோம். கடார், செம்பா, உத்தவா மற்றும் பல சல்வாவின் படைகளை நேருக்கு எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். எங்கள் குதிரைப்படை தயாராக இருந்தது. தரமான தாங்கிகள் உயரமாக இருந்தன. நாங்கள் முன்னோக்கி போருக்கு தயாராகி கொண்டிருந்தோம். நகரின் பாதுகாப்பு தயாராக இருந்தபோது அதன் குடிமக்கள் மீது ஒரு அவசர உணர்வு நிலை பெற்றது. உப்பேசனும் மற்றவர்களும் போரை வெல்லும் வரை யாரும் குடிக்கக்கூடாது என்று பிரகடனம் செய்தபோது யுதிஷ்டிரரால் காற்றில் பதற்றத்தை உணர முடிந்தது. கவனக்குறைவாக இருந்தால் தாங்கள் கொல்லப்படுவார்கள் என்பதை அறிந்த விருஷிகளும் அந்தக்கர்களும் விழிப்புடனும் நிதானவர்களும் இருந்தனவர்களுக்கும் தாக்குதலுக்கு நகரம் தன்னை தயார்படுத்தி கொண்டதால் துவாரகாவின் தெருக்களில் அத்தியாவசியமற்ற அனைத்து பணியாளர்களும் மையங்கள், நடன கலைஞர்கள், அனர்த்தா நாட்டை சேர்ந்த பாடகர்கள் அகற்றப்பட்டனர். ஆறுகளின் மீது உள்ள பாலங்கள் அழிக்கப்பட்டன. படகுகளில் செல்ல தடை விதிக்கப்பட்டன. நகரத்தை சுற்றியுள்ள அகழிகள் கீழே அம்பல்களால் முடுக்கிவிடப்பட்டன. நகரத்தை சுற்றியுள்ள நிலம் சீரற்றதாக மாறியது. அதன் மேற்பரப்பில் துளைகள் தோண்டப்பட்டன. மேலும் தீப்பிழம்புகள் தரைக்கு அடியில் மறைக்கப்பட்டன. எங்கள் கோட்டை இயற்கையாகவே வலிமையானது, எப்போதும் நன்கு பாதுகாக்கப்படுகிறது, அனைத்து வகையான ஆயுதங்களாலும் நிரம்பியுள்ளது. எங்கள் தயாரிப்புகளின் விளைவாக எங்கள் நகரம் சால்வாவின் படைகளை எதிர்கொள்ள முன்னெப்போதையும் விட தயாராக இருந்தது என்று வாசுதேவா பெருமையுடன் கூறினார். இளவரசர் பேசுகையில் இந்த நகரம் இந்திரனின் கோட்டையாக மாறியதை யுதிஷ்டிரரால் பார்க்க முடிந்தது. போரின் கடுமையான வெப்பத்தில் வாசுதேவரின் வார்த்தைகள் துவாரகா நகரம் முழுவதும் எதிரொலித்தன. வரவிருக்கும் பேரழிவு குறித்து அதன் மக்களை எச்சரித்தன. மன்னர்களின் அசனே, சவுபாவில் ஆண்டவனே, சல்வா கவலையுடன் நடுங்கும் அவரது குரல் காலாட்படை, குதிரைப்படை மற்றும் தானைகளை கொண்ட ஒரு பெரிய படையுடன் எங்கள் நகரத்தை நோக்கி வந்துள்ளது. சல்வா மன்னரின் இராணுவம் 4 சக்தி வாய்ந்த மன்னர்களால் வழிநடத்தப்பட்ட ஒரு பெடிமோராகும். ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த படைகளுக்கு தலைமை தாண்டினர். அவர்கள் நகருக்கு அருகிலுள்ள ஒரு மூலோபாய நிலத்தை ஆக்கிரமித்தனர். அதில் ஒருவர் ஏராளமான நீர் விநியோகத்தை கட்டளையிட்டார். வாசுதேவர் பேசுகையில் துவாரகா மக்கள் அடிவானத்தை நோக்கி பார்த்தனர். அங்கு அவர்கள் போரின் இருந்த மேகங்கள் ஒன்று கூடுவதைக் கண்டனர். சால்வாவின் இராணுவம் ஒரு சரிப்புத்தன்மையற்ற சக்தியாக இருந்தது. புனித இடல்களையோ மரியாதைக்குரிய மரங்களையோ பொருட்படுத்தவில்லை. அவர்கள் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்தையும் கைப்பற்றினர். சாலைகளையும் இரகசிய நுழைவாயில்களையும் ஒரே மாதிரியாக தடுத்தனர். அவை ஒரு புயல் காற்று போலவும் நிறுத்த முடியாததாகவும் இடைவிடாததாகவும் இருந்தன. ஆனால் துவாரகத்தில் அச்சத்தால் திசை திருப்பப்படாத ஒருவர் இருந்தார். ஒருஷி இனத்தின் இளவரசியான விபிலியின் மகன் சம்மா இந்த சக்தி வாய்ந்த படையை எதிர்கொள்ள தீர்மானித்தார். அவர் தபாலில் உடையணிந்து வண்ணங்கள் உயரமாக பறந்து கொண்டிருந்த தனது ரதத்தில் நகரத்தை விட்டு வெளியேறினார். அவருடன் சார்தேஷா மற்றும் பஜுனா என்ற 2 துணிச்சலான போர்வீரர்களும் இருந்தனர். அவர்கள் போர்க்களத்தை நெருங்கிய போது சம்மா தனது வில்லை உயர்த்தி சல்வாவின் படைகளின் தளபதியான கேமாவிருதியை ஆவலுடன் தாக்கினார். இந்திரன் அவற்றை கட்ட வைத்து விட்டு இருக்கலாம் போல அம்புகள் மழை பொழிவை போல பறந்தன. கேமாவிருதி வலிமையான இமயமலையைப் போல அசையாமல் உறுதியாக நின்றார். ஆனால் சம்மா இடைவிடாமல் இருந்தார். 2 வீரர்களும் மோதிக்கொண்டனர். ஒவ்வொருவரும் காற்றை துளைப்பதாக தோன்றிய அம்புகளை வீசினர். ஆனால் போரில் வெப்பத்தில் விசித்திரமான ஒன்று நிகழ்ந்தது. கேமாவிருதியின் சக்திகளிலிருந்து ஒரு எதிர்மாய் சம்பாவை தடுமாற செய்தது. ஒரு கணம் அவர் தடுமாறினார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கேமாவிருதி இன்னும் அதிக கொடூரத்துடன் பதிலடி கொடுத்தார். ஆனால் சம்பாவை எளிதில் தோற்கடிக்க முடியவில்லை. அவர் விரைவாக குணமடைந்தார். மேலும் அவரது அம்புகள் கேசமாவதியின் மீது 1000 சிறிய புயல்களைப் போல மழை பொழிந்தன. சம்பாவின் தாக்குதலின் சக்தியால்
மூழ்கி சல்வாவின் படைகளின் தளபதி தடுமாறினார். இறுதியில் அவர்தான் களத்தை விட்டு வெளியேறி தனது கடற்படை குதிரையில் தப்பி ஓடினார். கேமரித்தி பின்வாங்கிய போது மற்றொரு தைத்திய போர் வீரரான வேகவதாளது இடத்தை பிடிக்க விரைந்தார். ஆனால் சம்மா உறுதியாக நின்றார். அவரது கழுதை ஒரு புயல் காற்று போல சுழன்றது. இருவரும் மோதினர். ஒரு நொடியில் வேகவத் தரையில் விழுந்து தோற்கடிக்கப்பட்டார். தனது எதிரியை தோற்கடித்த சாம்பா நகரின் மையப்பகுதிக்குள் நுழைந்தார். போர்க்களத்தின் மீது சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. எஃகு மோதலின் மீது ஒரு தங்க பிரகாசத்தை செலுத்தியது. தங்கள் துணிச்சலான போர்வீராளர் பிலியின் மகன் பிரத்யும்னா போருக்கு தயாராகி வருவதை பார்த்தபோது யாதவர்களின் மனதில் வாசுதேவரின் வார்த்தைகள் இன்னும் எதிரொலித்தன. இளம் இளவரசர் தனது அற்புதமான தங்க ரதத்தின் மீது ஏறினார். அதன் குதிரைகள் அணிந்திருந்தன. மேலும் கடுமையான மகர சின்னத்தை தாங்கிய ஒரு தரத்தால் அலங்கரிக்கப்பட்ட பிரத்யும்னாவின் தேர் களத்தின் குறுக்கே இடிமுழக்கம் வீசியதும் அதன் சக்கரங்களின் சத்தம் யாதவர்களின் காதுகளுக்கு இசையைப் போல இருந்தது. அவர்களின் நாயகன் எதிரிகளின் எல்லைகளை நோக்கி சவாரி செய்வதை அவர்கள் பிரமையுடன் பார்த்தனர். அவரது வில் தயாராக இருந்தது. விரல்கள் தோல் கையுறைகளில் மூடப்பட்டிருந்ததால் அவர் சரத்தை பின்னோக்கி இழுத்து மின்னலின் ஒளியால் ஒளிரும் ஒரு தண்டை பறக்க அனுமதித்தார். அம்பு நேராகவும் உண்மையாகவும் பறந்து தலவா வீரர்களை இடப்புறமும் வலப்புறமும் தாக்கியது. பிரத்யும்னாவின் அம்புகள் ஒரு புயல் போல அவர்கள் மீது பெய்ததால் எதிரி இராணுவம் குழப்பத்தில் தள்ளப்பட்டது. அவரது தேரில் கொடி மகாராவின் உருவத்தை தாண்டி சல்வாவின் வீரர்களின் இதயங்களில் அச்சத்தை ஏற்படுத்தியதால் உயிருடன் தோன்றியது. இளம் இளவரசரின் முகம் அமைதியாகவும் சகிப்புத்தன்மையுடனும் இருந்தது. அம்புக்கு பிறகு அம்பை இழுக்கும்போது அவரது கைகால்கள் நிலையாக இருந்தன. அவரது வெற்றியின் கடனைகள் போர்க்களத்தில் எதிரொலித்தன. இது அவரது வீரத்திற்கு ஒரு சான்று ஆகும். சல்வாவின் மன்னரான சல்வா பிரத்யும்னாவின் திறமை வெளிப்பாட்டைக் கண்டு பயப்பட வேண்டியவர் அல்ல. அவர் தனது சொந்த அகத்திலிருந்து குதித்தார். இளம் இளவரசனை ஒரே போரில் எதிர்கொள்ள தீர்மானித்தார். இரண்டு வீரர்களும் மோதிக்கொண்டனர். அம்புக்கு அம்பை பரிமாறிக்கொண்ட போது அவர்களின் வில்லுகள் பாடின. செல்வாவில் அம்புகள் எரியும் நெருப்பைப் போல இருந்தன. ஆனால் பிரத்யும்னா ஒவ்வொருவரையும் எளிதாக துரத்தினார். இரு தரப்பினரும் ஒரு அம்புலம் கூட கொடுக்காமல் போர் மூண்டது. ஆனால் மெதுவாக பிரத்யும்னா சல்வாவில் அம்புகளின் இடைவிடாத தடுப்பின் கீழ் சோர்வடைய தொடங்கினார். அவரது தேர் மெதுவாக அவர் முன்னோக்கி சாய்ந்தார். அம்புகளின் தாக்கத்தால் அவரது உணர்வுகள் அவரது தொண்டையை துளைத்தன. இளம் இளவரசர் தனது ரதத்தில் அசையாமல் விழுவதை மக்கள் திகிலுடன் பார்த்தனர். தனது பிடியில் இருந்த வெற்றியை உணர்ந்த சல்வா போர்க்களம் முழுவதும் எதிரொலித்த ஒரு பெரிய ககமையை வெளிப்படுத்தினார். அவர் பிரத்யும்னாவை நோக்கி மற்றொரு அம்புகளை வீசினார். ஆனால் இளவரசரின் உடல் அமைதியாக இருந்தது. பின்னர் ஒரு கணத்தில் பிரத்யும்னா களத்தில் அசையாமல் கிடப்பதைக் கண்டு சல்வாவின் வெற்றி வேதியாக மாறியதுதான். மன்னர் தரையில் விழுந்தபோது சவுபாவின் இராணுவம் திகைப்புடனும் துயரத்துடனும் கூக்குரலிட்டது. எங்கிருந்தோ வந்த ஒரு அடியினால் அவரது புலன்கள் நடுங்கின. வாசுதேவர் தனது மகள் அமைதியாக இருக்கும்போது கனத்த இதயத்துடன் பார்த்தார். போரின் முடிவு சமநிலையில் ஆபத்தான நிலையில் தொங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் சல்வா தனது புத்திசாலித்தனத்தை மீட்டெடுத்து பிரத்யும்னா மீது மற்றொரு தாக்குதலை தொடங்கிய போது அது மிகவும் தாமதமாகிவிட்டது. இளம் இளவரசரின் உடல் அசையாமல் இருந்தது. அவரது வீரமும் துணிச்சலும் இறுதியில் நிரூபித்தது. துணிச்சலான போர்வீரரான பிரத்யும்னா தனது ரதத்தின் மீது முட்டாள்தனமாக கிடந்தது போல் போர்க்களம் குழப்பத்தில் இருந்தது. வாசுதேவரின் வார்த்தைகள் காற்றில் எதிரொலித்தன. ஓ மன்னரே, சல்வாவின் அம்புகளால் பாதிக்கப்பட்ட பிரத்யும்னா முட்டாள்தனமாக இருந்தபோது போருக்கு வந்த விருஷிகர் அனைவரும் மனச்சோர்வடைந்து துக்கத்தால் நிரம்பியிருந்தனர். தங்கள் அன்பான போர்வீரர் அசையாமல் கிடப்பதைக் கண்ட அவர்களின் வேர்த்தியான அழுகையின் சத்தம் இன்னும் காற்றில் நீடித்தது. தேரோட்டக்காரன் தார்காவின் மகன் பிரத்யும்னாவின் பக்கத்திலே நின்றான். கண்கள் தன் எஜமானின் முதுகில் துளையிடும் அம்புகளில் நிலைத்திருந்தன. தான் விரைவாக செயல்பட வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆனால் அவரது இதயம் கவலையால் கலத்தது. வாசுதேவர் தொடர்ந்தார்.
மேலும் விருஷ்வி மற்றும் அந்தக இனங்களின் போராளிகள் ஐயோ என்று திகைத்தன. எதிரியான சல்வா பெஜ்யம்னாவின் வீழ்ச்சியைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். அதே நேரத்தில் தேரோட்டக்காரர் கவனமாக அவரை தனது தேரில் உயர்த்தினார். அவர்கள் போர்க்களத்திலிருந்து விலகி செல்லத் தொடங்கிய போது பெஜ்யம்னா திடீரென்று சுயநினைவு அடைந்தார். அவரது கண்கள் திறந்தன. அவர் தனது பார்வையில் கடுமையான உறுதியுடன் தாருகாவின் மகனை பார்த்தார். சூட்டா பழங்குடியினரின் மகனே என்று அவரது குரல் உறுதியாகவும் கட்டளையாகவும், நீ என்ன செய்தாய்? நீ ஏன் போர்க்களத்தை விட்டு வெளியேறுகிறாய் என்று கூறினார். தாருகாவின் மகனின் பேச்சை கேட்ட பெஜ்யம்னாவின் கண்கள் குறுகின. தனது தேரோட்டக்காரர் உண்மையை சொல்கிறார் என்று அவருக்கு தெரியும். ஆனால் அவரது வார்த்தைகளில் கோழைத்தனத்தில் ஒரு குறிப்பையும் அவர் உணர்ந்தார். வாசுதேவா தொடர்ந்தார், சல்வாவை வெல்வது உங்களுக்கு கடினம். எனவே தீரோ, நான் மெதுவாக களத்திலிருந்து ஓய்வு பெறுகிறேன். தனது தேரோட்டக்காரர் இன்று போராட பயப்படுவதை உணர்ந்த பெஜ்யம்னாவின் முகம் கோபத்தாக இருந்தது. தாருகாவின் மகன் தொடர்ந்து தன்னை விலக்கிக் கொண்டான். ஆனால் பெஜ்யம்னா அவனை துண்டித்தார். காரை திருப்புங்கள் என்று ஆசர குரல் எழுந்தது. தாருகாவின் மகனே, இனி ஒருபோதும் அவ்வாறு செய்யாதே. நான் உயிருடன் இருக்கும் வரை நீ ஒருபோதும் சந்தையிலிருந்து திரும்பாதே. தேரோட்டக்காரர் ஒரு கணம் தயங்கி தேரை திருப்பி போர்க்களத்தை நோக்கி சென்றார். அவர்கள் மீண்டும் சந்தையை நெருங்கிய போது பெஜ்யம்னாவின் வார்த்தைகள் ஒரு நீரோட்டம் போல பாய்ந்தன. அவர் வயலை கைவிட்டு தனது காலடியில் விழுந்த எதிரியை கொன்று, நான் உன்னுடையவன் என்று அழும் அல்லது ஒரு பெண், ஒரு சிறுவன் அல்லது ஒரு முதியவர் அல்லது துயரத்தில் இருக்கும் ஒரு போர்வீரரை கொல்லும், அவரது காரை இழந்த அல்லது அவரது ஆயுதங்கள் உடைந்த நிலையில் விருஷ்வி இலத்தின் மரன் அல்ல. அவரது குரல் போர்க்களத்தில் எதிரிகளின் இதயங்களில் பயத்தை தாக்கும் வகையில் எதிரொலித்தது. துவாரகத்தின் போர்க்களத்தின் மீது சூரியன் அஸ்தமித்து கிறிஸ்தரின் உறவினர்களின் படைகளின் மீது தங்க ஒளி வீசிக் கொண்டிருந்தது. ஞானமும் வயதான தேரோட்டியுமான வாசுதேவர் ரிபிலியின் இளவரசர் பெஜ்யம்னாவிடம் எச்சரிக்கையுடனும் அக்கறையுடனும் பேசினார். வாசுதேவா ரிபிலியின் மகனே, போரில் உன் பாதுகாப்பை பற்றி நான் அஞ்சவில்லை. ஒரு போர் வீரனாக உன் திறமையை நான் சந்தேகிக்கவில்லை. ஆனால் என் மகனே, எந்த விலையிலும் தன் எஜமானரை பாதுகாப்பதே ஒரு தேரோட்டியின் கடமை என்பதை நினைவில் கொள். நீ சல்வாவின் அம்புகளால் கடுமையாக காயமடைந்தாய், உன் புத்திசாலித்தனத்தையும் இழந்தாய். அப்போதுதான் நான் போரில் இருந்து பின்வாங்கினேன். பெஜ்யம்னா கவனமாக கேட்டார். அவரது கண்கள் உறுதியுடன் பிரகாசித்தன. வாசுதேவா, நான் என் புத்திசாலித்தனத்தை மீட்டெடுத்துள்ளேன் என்று அவர் கூறினார். இப்போது ஒரு தேரோட்டியாக எனது திறமைகளை உங்களுக்கு காட்டுகிறேன். நான் தாருகாவால் பயிற்சி பெற்றேன். எனது திறமைகளில் எனக்கு நம்பிக்கை உள்ளது. அதனுடன் பெஜ்யம்னா ரதத்தின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டார். அவரது கைகள் லேசாகவும் துல்லியமாகவும் நகர்வது ஆச்சரியமாக இருந்தது. குதிரைகள் தங்கள் எஜமானரின் நோக்கத்தை உணர்ந்து செயல்படத் தொடங்கின. அவற்றின் குளம்புகள் எதிரிகளின் எல்லைகளை நோக்கி விரைந்து செல்லும்போது ஒரு தாள துடிப்பை தூண்டில் அவர்கள் சால்வாவின் விருந்தாளியை நெருங்கிய போது பெஜ்யம்னா தொடர்ச்சியான சிக்கலான சூழ்ச்சிகளின் மூலம் ரதத்தை வழிநடத்தினார். எதிரி அணிகளுக்கு உள்ளேயும் வெளியேயும் எளிதாக நெசவு செய்தார். குதிரைகள் தரையில் பறப்பது போல் தோன்றியது. அவற்றின் அசைவுகள் மிகவும் திரவமாக இருந்தன. அவை ஓடுவதை விட நடனமாடுவது போல் இருந்தது. இந்த திறமையின் வெளிப்பாட்டால் கோபமடைந்த சல்வா பெஜ்யம்னாவின் ரதத்தை நோக்கி 3 அம்புகளை அனுப்பினார். ஆனால் இளவரசர் புன்னகைத்தார். அவரது கை வேகமாக நகர்ந்து அவரது வில் சரத்தில் சில விரைவான ஸ்தோக்குகளுடன் தண்டுகளை திசை திருப்பியது. தடையின்றி சல்வா பெஜ்யம்னாவில் அம்புகள் மற்றும் பிற எரிபொருள்களில் ஆலங்கட்டி மலையை கட்டறித்து விட்டார். ஆனால் இளவரசர் திகைக்கவில்லை. தனது மணிக்கட்டில் ஒரு பிடிக்கொண்டு அவர் இந்த தாக்குதல்களை எளிதாக அனுப்பினார். அவை அவரை நெருங்கும் போது அவற்றை வெட்டினவோர் தீவிரமடைந்த போது பெஜ்யம்னாவின் வலிமை வளர்ந்தது. கடந்து செல்லும் ஒவ்வொரு கணத்திற்கும்
அவரது அசைவுகள் மிகவும் திரவமாகவும் துல்லியமாகவும் மாறின. அவர் ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் இருப்பதைப் போல தோன்றியது. எதிரிகளுக்கு பிறகு எதிரிகளை